அதிமுகவில் உட்கட்சி பூசலால் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நல்லகவுண்டன் பாளையத்தில் நேற்று நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. உங்கள் உயிர் மூச்சில் வாழ்ந்து வருகிறேன். கோபி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலும் அனைவரையும் தெரியும். ஜெயலலிதாவுடன் 14 முறை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். விவசாயிகள் பாராட்டு விழாவிற்கு அழைத்தார்கள். அதில் எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் இல்லை. அதனால்தான் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. நான் கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை. எம்ஜிஆர் படம் இல்லை என்றதால் நான் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னை வாழ வைத்தவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள். அவர்களின் புகைப்படங்கள் இல்லை. நேர்மையான பாதையில் செல்கிறேன். எத்தனையோ பேர் ஏதேதோ சொல்கிறார்கள். சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கட்டும். எத்தனையோ வாய்ப்புகள் வந்து போதும் அதை பற்றி கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். என்னை சோதிக்காதீர்கள். அதுதான் எனது வேண்டுகோள். இன்று 9வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நான் தெளிவாக இருக்கிறேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் இருக்கிறேன். தலைவர் வழியில் வந்தவன் நான். செங்கோட்டையன் எவ்வளவு காலமாக எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதை பல காலமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது பிரச்சனை வரும் என்று போலீஸ் பாதுகாப்பு வீட்டிற்கு போட்டிருக்கிறார்கள். கோட்டைக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் செங்கோட்டையனை சுற்றி சுற்றி வருகின்றனர். என்னை பற்றி பல்வேறு செய்திகள் வெளிவருகின்றன. 43 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் ஒரு வார்த்தை கூட தவறாக நான் பயன்படுத்தியதில்லை. யாராவது திட்டினால் கூட சிரித்துக் கொண்டே அவர்களை பார்த்து வணக்கம் சொல்பவன் நான். அப்படிப்பட்ட நிலையில் தான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். எம்ஜிஆர் பல சோதனைக்கு ஆட்பட்டார். அவரது மறைவிற்கு பின் ஜெயலலிதா தாயுள்ளத்துடன் அதிமுகவை வழி நடத்தினார். அந்த 2 தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஜெயலலிதா விரலை நீட்டும் போதே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவன் நான். அவர் ஏன் என்னை கழற்றி விட்டார் என்பதை சொல்ல முடியாத நிலை. இவ்வாறு அவர் பேசினார். செங்கோட்டையன் தனது பேச்சில் எடப்பாடி பழனிசாமி பெயரையோ அவரது ஆட்சி திட்டங்கள் குறித்தோ ஒரு வரி கூட பேசவில்லை. பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி, முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்களும் எடப்பாடி பெயரையே குறிப்பிடவில்லை. வழக்கமாக கோபியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை விட செங்கோட்டையன் படம் பேனர்களில் சிறிதாகவே இருக்கும். ஆனால் நேற்று மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் 20 படமும் ஒரே அளவில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.